விஸ்வரூபம் திரைப்படம் தொடர்பாக இரு தரப்பினரும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்று ஹைகோர்ட் அறிவுரை வழங்கியுள்ளது. இவ்வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சினிமா நடிகர் கமலஹாசன் எழுதி இயக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு தமிழக அரசு தடை விதித்தது. இதை எதிர்த்து கமலஹாசன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை ஜனவரி 24 விசாரணைக்கு ஏற்ற நீதிபதி வெங்கட்ராமன் ஜனவரி 26 படத்தை பார்த்துவிட்டு ஜனவரி 28 மனு மீது முடிவு அறிவிப்பதாக தெரிவித்தார். அதன்படி ஜனவரி 26 விஸ்வரூபம் திரைப்படம் நீதிபதி வெங்கட்ராமனுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. இப்படத்தை நீதிபதிகளுடன் அரசு வக்கீல்கள், இஸ்லாமிய அமைப்பினர் உட்பட 560 பேர் பார்த்தனர். இந்நிலையில் இம்மனு மீதான விசாரணை திங்கட்கிழமை காலை நீதிபதி வெங்கட்ராமன் முன்பு வந்தது. அப்போது ராஜ்கமல் நிறுவனம் சார்பில் மூத்த வக்கீல் PS ராமன் ஒரு புதிய ரிட் மனுவை தாக்கல் செய்தார். அதில் விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் மற்றும் கலெக்டர்கள் மாவட்டத்தில் விதித்துள்ள தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஏற்கனவே தாக்கல் செய்த மனுவுடன் இந்த மனுவையும் சேர்த்து விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. 30க்கும் மேல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் 144 பிரிவின் கீழ் CRPCயில் ஆர்டர்ஸ் போட்டிருந்தாங்க. அதையும் நாங்கள் எதிர்த்து சில ரிட் மனுங்கள் இன்னைக்கு காலையில் தாக்கல் செஞ்சுருக்கோம். அதையே சேர்த்து இந்த கேஸோடு எடுக்கணும்னு சொன்னோம். கோர்ட்டில் எல்லா கேஸையும் சேர்த்து நாளைக்கு காலையில் எடுத்துக்கிறதா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால கேஸ் நாளைக்கு அட்ஜர்ன் ஆயிருக்கு. ஜட்ஜு ஜெனரலாக சொன்னது என்னன்னா, எப்படியாவது கமல்ஹாசன் சாரும் ஊருக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதுனால அவரும் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுங்க இன்னைக்குள்ள. இம்மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வெங்கட்ராமன் நாட்டின் ஒருமைப்பாடு, சட்டம் ஒழுங்கு ஆகியன நீதிமன்றத்துக்கு மிக முக்கியம் என்றும் இஸ்லாமிய அமைப்பினருடனும் அரசு அதிகாரிகளுடனும் அமர்ந்து சுமூக தீர்வுக்கான கமல்ஹாசன் நடவடிக்கை எடுக்கலாமே என்று அறிவுரை வழங்கினார். மேலும் இரு மனு மீதான விசாரணையையும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தும் உத்தரவிட்டார்.